இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, பிரியாணி வாசனை தூக்குதே. கல்யாணத்துக்கு போனா சாம்பார் சாதம் மட்டும் தான்க்கா போடுவாங்க. இங்கேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிடலாம்க்கா. அக்கா, இந்த வெற்றி மாமாக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல? வாய் மூடு. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு பார்த்தா நீ பிரியாணியை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஏன் தப்பிச்சு போனோம்? தேவையில்லாம அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா உன்னை காணோன்னு மாமா கல்யாணத்தை நிறுத்திட்டு மாலையை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஓடி வந்துருவாரு. இதோ பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்களே இந்த குண்டனுங்க, அவனுங்களை அடிச்சு தவசம் பண்ணி நம்மள காப்பாத்துவாரு. அத விட்டுட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து கை கால அடிபட்டுட்டு அஞ்சலி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன நாம அங்க போய் தான் ஆகணும். இல்ல மாமா கூட வாழ்றதுக்காக ரிஸ்க் எடுத்தா பரவாயில்ல, நீ பெரியறதுக்குலாம் ரிஸ்க் எடுக்கணுமா? அதுக்கெல்லாம் உதவி பண்ண பாவம்க்கா. 7 ஜென்மத்துக்கும் அதெல்லாம் என்ன விடாது. பாவம் இல்ல எதுவும் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போறதுக்கு என்னன்னு பாரு. அஞ்சலி ப்ளீஸ் ஏதாவது யோசி. ப்ளீஸ் நம்ம இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். ஆமா, ஒருவேளை நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் கூட கல்யாணம் நின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அஞ்சலி சரி சரி, முறைக்காத, ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ற? நீ தானே உதவி கேட்ட, அதுக்குதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சொல்றியா? சரி இங்க வந்துடுறேன். பண்ணு ஏதாவது பண்ணு. கொஞ்சம் சைலண்டா பண்ணு. இப்படிதான் பண்ண முடியும். இதுவா? பாத்து பாத்து. கை பாத்து. என்னடா அவங்கள கட்டி போட்டுட்டு நம்ம பாட்டுங்க நிம்மதியா சாப்பிட்டு இருக்கோம், அவங்க தப்பிச்சு போயிட்டா? அவங்க தப்பிக்கிற ஐடியாலே இல்லடா. நீ ஏன் கவலைப்படுற? டேய் செம்ம சாப்பிடுங்கடா. வா வா வா.